ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இபி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த ஆப்போட நவ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண 500 பிளானில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இப்போ க்ளோசிங் ஸ்டேஜ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சைட்லேருந்துட்டு ஒரு 10 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் தான். ஸோ இது வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நியூவாக அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படிங்கிற பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வித்ட்ரா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃபர்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சில பேத்துக்கு வித்ட்ரா கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில பேத்துக்கு வித்ட்ரா கொடுத்து ஒரு சில பேத்துக்கு வித்ட்ரா ஸ்டாப் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ வித்ட்ரா வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில மெம்பர்ஸ் வேறு பிளான் ஃப்ரீ சேல் எதனா வாங்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500 பிளான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ 900 பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெய்லி இன்கம் ₹45. இதில் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் 900 பிளான் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ₹200 கொடுத்துருவாங்க. இதில் ரெஃபரல் இன்கமும் அதிகமாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஒன் டேலேயே நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு ஃபண்டை பொறுத்த வரைக்கும் யூசர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது நம்மளுக்கு கீழே யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக, அதாவது ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் ஜாயின் பண்ணவங்களுக்கும் 2 பேத்துக்குமே சேம் ப்ரொசீஜரில் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் நல்ல இன்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்டேஜ் வர மூச்சுரு அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் உஷாராயிடணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சேல் ப்ராடக்ட் வந்து இப்போ தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ சேல் வந்து லான்ச் ஆகிருக்கு, ஹார்ட் ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ₹9800 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹4900 உடனே வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? பேலன்ஸ் வந்து உங்களோட அமௌண்ட் ₹4900 மட்டும்தான். ஸோ இதில் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் 9800 ப்ராடக்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கலாம், ₹4900 ரிட்டர்ன் வரும், உடனே வித்ட்ரா போட்டுக்கலாம்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு வித்ட்ரா வந்து ரிசீவ் ஆகாது. அதுதான். ஓகேவா? வித்ட்ரா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே இன்கம் இப்போது நம்ம ஃபண்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இன்கம் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுக்கிறதுக்கே டேஸ் கணக்கில் ஆகும். அதாவது 30 டேஸ் கிட்ட 1 மந்த்துக்கு மேலேயுமே ஒரு சில ஆப்லலாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இதில் ஒன் டேயே உங்களுக்கு வந்து ₹980 கொடுக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ₹9800 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ₹4900 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 4900 மட்டும்தான். அப்படிங்கும்போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 5 நாளில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பெர்சன்டேஜ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10% கொடுக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபண்ட் ஆப்பில் வந்துட்டு இது வந்து சாத்தியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்னாலே முன்னாடியே உஷாராயிக்கோங்க. ஸோ ரெஃபரல் அமௌண்ட் அதிகமாக கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ நியூ மெம்பர்ஸையும் இன்வைட் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குமே வித்ட்ரா வந்தால் தான் அதில் ஒரு பெனிஃபிட் உண்டு. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணுற அவங்களுக்குமே லாஸ் தான் வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குமே அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா வராது. ஓகேவா? ஸோ இதுலேயுமே டேஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆஃபர் வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கும். அதான் 5 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைமிங் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டைமிங் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு ஆஃபர் வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபண்டை பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கணக்காகவும் நிறையா ஃபண்ட் ஆப் வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சில ஃபண்ட் ஆப் வந்துட்டு டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். அந்த மாதிரியும் நிறையா உண்டு. ஸோ யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் கரெக்டாக ஒரு சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர நம்மளுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ சேல் வந்துட்டு தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ரெஃபரும் பண்ணாதீங்க. நீங்களும் அப்கிரேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க. குரூப்பில் வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்பில். ஓகேவா? அப்படிங்கும் போச்சுல அதில் வித்ட்ரா ப்ரூஃப் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சாதாரண மெம்பர்ஸ் வந்துட்டு அதாவது நார்மல் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கும் போது இது இவ்வளோ வந்தால் இவ்வளோ வருது நம்மளுக்கு டெய்லி, அதாவது ரீஃபண்ட் அமௌண்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமா, நமக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போதுலே ஒரு அமௌண்ட் வந்து பெருசாக தாராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நல்ல ஆப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன இன்கமாக இருக்கும், நான் ரொம்ப நாள் போகும் அப்படிங்கும்போது மெம்பர்ஸ் வந்து அதிகமாக ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஜாயின் பண்ணும்போதுலே நிறைய நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் வந்து ஹையாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் நீங்கள் வந்து 9800 இன்வெஸ்ட் பண்ணி ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து 4900 நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ பேலன்ஸ் மட்டும் தானே, அதுவும் 5 நாளில் எடுத்துடலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்துட்டு தயவுசெய்து இந்த ஃப்ரீ சேல் வந்து யாரும் வாங்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நிறைய ஃப்ரீ சேல் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப் பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே அதில் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஆப் மட்டும் தான் நம்மளால் வீடியோவும் போட முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப், ஃபண்ட் ஆப்,
டாஸ்க் ஆப்பு, லாங் டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஸ் பற்றின அப்டேட்டும் நான் வந்து கொடுத்துருவேன். அதாவது டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஃப்ரீ சேல் எதுவும் வாங்க வேண்டாம். ரெஃபர் எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வித்ட்ரா வந்துச்சு அப்படின்னா வித்ட்ரா மட்டும் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பற்றின அப்டேட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டுக்கு ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.